ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம கோரிடோராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் டேங்க் சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்காராம். ஸோ ஒரு கோரிடோரா விட போகிறாரு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ எதிர்பார்க்குறாரு. அதனால் நம்ம போகிறோம். ஸோ கோரிடோராவில் நான் அல்பினோ டைப் எடுத்திருக்கேன். ஏன் அல்பினோ டைப் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கடையிலையும் கோரிடோராவில் அல்பினோ டைப் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதனால் நான் அல்பினோ டைப் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இந்த அல்பினோ கோரிடோராவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோரிடோராஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் இதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ பிக்னஸ்க்கான நல்ல ஃபிஷ்ஷு கூட இது. ஸோ கேரளாவிலும் ஈஸி தான். ஸோ கைஸ், கோரிடோராஸ்லாம் நல்லா க்யூட்டான ஒரு ஃபிஷ்ஷு. இதெல்லாம் டேங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 6 இல்லை ஒரு 10 ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுங்கள். ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க. இவங்க தான் ஒரு ஸ்கூலிங் டைப் ஒரு ஃபிஷ்ஷு. ஆனால் குரூப்பாக தான் அங்கே இங்கே அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே போவாங்க. அதை பார்க்கவே அழகாக இருக்கும். அண்ட் கைஸ், இந்த கோரிடோராஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட 2 ஃபீட் டேங்க்கில் வச்சிடலாம். ஸோ 1 ஃபீட் டேங்க்னா கூட நீங்கள் வச்சிடலாம். இந்த கோரிடோராஸ் மட்டுமே உங்கள் டேங்க்கில் இருக்கும்போது அதுவே பார்க்க நல்லா அழகாக தான் இருக்கும். ஸோ கைஸ், இந்த கோரிடோராஸ்க்கு நீங்கள் சப்ஸ்ட்ரேட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாண்ட் யூஸ் பண்ணலாம், கிரேவல்ஸ் யூஸ் பண்ணலாம், சாயில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 சப்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கோரிடோராஸ் கிட்ட யூஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோரிடோராஸ் கூட நீங்கள் லைவ் பிளான்ஸே ஆட் பண்ணலாம். இதுங்க போய் பிளான்ஸை எந்த விதமான தொந்தரவும் பண்ணாது. இதுங்க அழகாக பாட்டு சைடு ஓரமத்தில் இங்கே நீந்திக்கிட்டு இருப்பாங்க. பிளான்ஸ் எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பாட்டம் டோலர்னால டேங்க்கு கீழே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் டேங்க்கில் போகிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது வேஸ்ட் ஃபுட்டெல்லாம் கீழே ஊந்துச்சுன்னா அது கோரிடோரா சாப்பிட்ரும். ஸோ பெஸ்ட் ஒரு க்ளீனிங் ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம் உங்கள் டேங்க்கில் இந்த கோரிடோராஸ்லாம். ஸோ சம்டைம்ஸ் இந்த ஃபிஷ்ஷு உங்கள் டேங்க்கில் இருக்க ஆல்கையும் சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல் தான். போய் மற்ற மீனை எதையும் போய் அட்டாக் பண்ணாது. இதோட சைஸ் இருக்க டேங்க் மேட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதோட பெரிய சைஸ் மீனில் அதோட டேங்க் மேட் ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா மற்ற மீன்கள் இதை சாப்பிட்றோம். ஸோ அதனால் இதோட சைஸ் டேங்க் மேட்ஸ் ஆட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், முடிஞ்சால் அதை குரூப்பாகவே வைங்க. முடிஞ்ச அளவுக்கு குரூப்பாக வச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் 1 2ன்னு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட டேங்க் ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் இதை பார்க்க முடியாது. உங்கள் டேங்க்கில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இதுங்க குரூப்பாக இருக்கும்போது தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். ஸ்விம் பண்ணும்போதெல்லாம் தனியாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஷைப்பட்டு எங்கேயாவது போய் ஒழிஞ்சிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ குரூப்பாக வைங்க, நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இதோட ஃபீடிங் பார்த்தீங்கனாலே நீங்கள் சிங்கிங் பெல்லட்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இது மோஸ்ட்டாக பாட்டம் ரோலிங்காக இருக்கனால சிங்கிங் பெல்லட்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான சிங்கிங் பெல்லட்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வாங்கி இதுங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் கைஸ், இந்த மீன் எவ்வளோ பெருசாக வளரும்னு கேட்டிங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 inches அவ்வளோதான். ரொம்ப குட்டியாக தான் வளரும். அண்ட் இந்த மீன் பார்த்திங்கன்னா டேங்க்குள்ளே ப்ரீட் ஆகிடும். கிளாஸில் அங்கெங்கெல்லாம் எக்ஸை ஒட்டி வைக்கும். கிளாஸு, இலை எங்கெல்லாம் ஒட்ட முடியுமோ அந்த இடத்துலலாம் இது எக்ஸை ஒட்டிடும். ஸோ அது நீங்கள் டேங்க்கில் கூட இந்த மீனை ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அண்ட் இதில் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெயில் ஸ்லிம்மாக இருக்கும், ஃபீமேல் குண்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மெயில் அண்ட் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பேராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க அதோட வாட்டர் பேராமீட்டர் பார்த்துடலாம். முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 செல்சியஸ்லேருந்து 27 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டரோட TDS லெவல் 100 to 200 ppm மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை கைஸ்.